படத்துல 7 எக்காளங்கள் ஊதப்படுகின்ற காட்சியை யோவான் காண்கிறதையும், அந்த ஒவ்வொரு எக்காளம் ஊதப்படும் போது பூமியில் என்னென்ன நடக்கிறதாக யோவான் காண்கிறாரு என்கிறதையும் குறித்து பார்ப்போம். 7 எக்காளம் அல்ல, 6 எக்காளங்கள் ஊதப்படுகிறதை குறித்து பார்த்தோம். கடைசியிலே ஒரு எக்காளம் ஊதப்படுவதற்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு உருவத்திலே ஒரு தேவதூதன் தோன்றி, இனிமேல் ஊதப்பட போகிற கடைசி எக்காலம் ஊதப்படும் போது கடவுளுடைய ரகசியம், தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். 7வது எக்காலம் அல்லது கடைசி எக்காலம் ஊதப்படும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது என்ன தேவ ரகசியம் என்கிறதையும் சென்ற வாரத்திலே பார்த்தோம். அதன் பின்பதாக யோவானுக்கு வேறொரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. என்ன, அந்த தேவதூதன் தன்னுடைய கையில ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறான். அந்த புத்தகத்தை வாங்கி சாப்பிடும்படியாக சொல்லுகிறான். யோவானும் வாங்கி சாப்பிடுகிறான். யோவான் வாங்கி சாப்பிடும் போது அது இனிப்பாக இருக்கிறது, வாயிலே இனிப்பாக இருக்கிறது. அதன் பின்பதாக வயிற்றுக்குள்ளாக போன பின்பதாக அது கசப்பாக மாறுகிறது. இந்த ஒரு காட்சியை யோவான் பார்க்கிறார். யோவான் தேவதூதனுக்கு முன்பாக நிற்கிறார். அந்த தேவதூதன் கையிலே புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் என்றால் சுருள். அன்றைக்கு பழைய காலத்திலே இன்றைக்கு உள்ளது போல புத்தகம் அல்ல, புஸ்தக சுருள் இருக்கு. அந்த சுருளை வாங்கி புசிக்க சொல்லுகிறார். வாங்கி புசிக்கும் போது என்ன இருக்கும், அது எப்படி இருக்கும் என்கிறதையும் தேவதூதனே சொல்லுகிறார். இது வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆனாலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே போல யோவானை வாங்கி புசிக்கிறார். அதே போல தூதன் எப்படி சொன்னானோ அதே போலவே அவனுடைய வாய்க்கு அது ஆரம்பத்திலே மதுரமாக இருக்கிறது, அதன் பின்பதாக அது கசப்பாக மாறுகிறதை பார்க்க முடியும். இதே போன்ற ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டிலும் நடந்திருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1 பார்க்கும்போது எசேக்கியேலுடைய வாழ்க்கையில இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எசேக்கியேல் சொல்லுகிறார், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து, பின்பு அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திலே போய் அவர்களோட பேசி என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன், அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரன், நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாக இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு என்று சொல்லி அந்த எசேக்கியேலுக்கும் இதை போன்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இதே போன்ற ஒரு காட்சி தான் யோவானும் பார்க்கிறார். அப்போ இந்த காட்சியை யோவானுக்கு எதற்கு காண்பிக்கப்பட்டது? ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் கண்ட ஒரு காட்சி, அதற்கு ஒப்புமையான ஒரு காட்சி யோவானுக்கும் காண்பிக்கப்படுகிறது. அங்கேயும் புஸ்தகத்தை புசிக்க சொல்லுகிறார், இங்கேயும் புஸ்தகத்தை புசிக்க சொல்லுகிறார். அங்கேயும் புஸ்தகத்தை புசித்து முடித்த பின்பதாக இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு பேசு என்று சொல்லுகிறார். இங்கேயும் இந்த புஸ்தகத்தை வாங்கி புசித்த பின்பதாக யோவானிடத்திலையும் சொல்லுகிற காரியம், அப்பொழுது அவன், அதாவது அந்த தூதன் என்னை நோக்கி, யோவானை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். இங்கேயும் அதே போன்ற அந்த புஸ்தகத்தை வாங்கி சாப்பிட்ட பின்பதாக அதே போன்ற ஒரு காரியத்தை தான் இங்கேயும் செய்ய சொல்லுகிறார். இது எதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த ஒரு காட்சி யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலையும் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும், எதிர்காலத்தை குறித்த சம்பவங்கள் தான் அந்த புத்தகம். எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்கின்ற சம்பவங்கள் தான் அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டவைகள். அப்போ அவைகளை நீ முதல்ல உட்கொண்டு விட்டு அந்த உள்வாங்கிக்கொள். என்றால் அதிலே எழுதியிருக்கிறவைகளை நீ உள்வாங்கி கொண்டு அதை மக்களுக்கு தெரியப்படுத்து என்கிறதான் அதனுடைய பொருள். அதைத்தான் சிம்பாலிக்காக இப்படி காண்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு எசேக்கியேலுக்கு சொன்னதாகட்டும், இன்றைக்கு
புதிய ஏற்பாட்டு காலத்திலே யோவானுக்கு சொன்னதாகட்டும், அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த தரிசனத்தின் பொருள் என்னவென்றால், எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்கிறதை நீ உள்வாங்கிக் கொள். அதை உனக்கு நான் தருகிறேன், அதை நீ உள்வாங்கிக் கொள். அதை நீ உள்வாங்கிக் கொண்டு மக்களுக்கு எடுத்து பேசு. அப்ப அது என்ன இனிப்பு கசப்பு என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், எசேக்கியேலுக்கும் அதை ஆரம்பத்தில் புசிக்கும் போது தேனை போல மதுரமாக இருந்தது என்று சொல்லி தான் பார்க்கிறோம். அதாவது எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடுகள், எதிர்காலத்தை குறித்த ரகசியம் என்று இதுல இருக்கிறது, இது நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் போது பெரும்பாலும் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அப்போ கடவுள் எனக்கு என்னது எதிர்காலத்தை காண்பித்து தருகிறார், எதிர்காலத்தை எனக்கு சொல்லி தருகிறார் என்று சொல்லி அது அது ஆரம்பத்திலே இனிமையாக இருக்கும் கேட்கும்போது. அதை தரும்போது, அதை பெற்று அதை உள்வாங்க ஆரம்பிக்கும் போது இனிமையாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அதை உள்வாங்கி அது புசித்து முடித்து முழுமையாக உள்வாங்கின பிறகுதான் அதில் உள்ள விஷயங்கள் பார்க்கும் போதுதான் தெரிகிறது இது இனிப்பல்ல, இது கசப்பு என்று சொல்லி. காரணம், அதில் எழுதப்பட்டதையும் தண்டனைகள், பூமியின் மேல் வரக்கூடிய தண்டனைகள். அன்றைக்கு எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் மேல் வரப்போகிற தண்டனை. இந்த யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு என்னவென்றால், இனிமேல் இந்த உலகத்திலே வரப்போகிற தண்டனை, உலகத்தின் மேல் வரப்போகிற அழிவு. ஆகவேதான் யோவானுக்கு கொடுக்கும் போது நீ ஆரம்பத்திலே வாங்கும்போது அது இனிமையாக இருக்கும். ஆனால் அதை உட்கொண்டு வயிற்றுக்குள்ளாக நிரப்பும் போது, அதை நீ முழுவதுமாக எதிர்காலம் என்ன எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக நீ பார்க்கும் போது அது உனக்கு கசப்பாக இருக்கும் என்று சொல்லி அதை ஒரு சிம்பாலிக்காக இந்த ஒரு புத்தக வடிவிலே யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆகவேதான் அது ஒரு அழிவுக்குரியது. அந்த பூமியின் மேல் வரக்கூடிய அழிவு, அது மனிதர்களுக்கு உள்ளான ஆபத்து, அதை குறித்த வெளிப்பாடுகள். அது எப்படி இருக்கும்? கேட்கும்போது கசப்பாக இருக்கும், அது இனிமையான ஒன்று அல்ல. ஆனால் இதை நீ என்ன செய்ய வேண்டும்? அது கசப்பாக இருந்தாலும் அதை நீ அப்பொழுது அவன் என்ன நோக்கி மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அப்போ இனிமேல் வரப்போகிற மக்கள், அநேக மக்கள், ராஜாக்கள், இவர்கள் எல்லாவற்றை குறித்தும் தீர்க்க தரிசனம், எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்கிறதை குறித்து சொல் என்று சொல்லி அந்த தூதன் சொல்லுகிறான். அது எப்படி எனக்கு தெரியும்? அதைத்தான் அந்த தூதன் ஒரு புத்தகமாக கொடுக்கிறான். அப்போ அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எதிர்காலத்திலே எதிர்கால மக்களை குறித்தது, எதிர்கால ராஜாக்களை குறித்தது, அது எதிர்காலத்தில் உள்ள எல்லா விதமான மக்களை குறித்தது, எல்லா விதமான மக்களையும் உள்ளடக்கிய ஒன்று. அப்போ அதை புசித்த பின்பதாக, அதை நீ உள்வாங்கி கொண்ட பின்பதாக அதை அவர்களை குறித்து பேசு என்பதாக சொல்லுங்க. அதைத்தான் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அதை அப்படி எழுதி வைத்ததினால்தான் அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நமக்கு தெரிகிறது. இந்த பூமியிலே இனி எப்படிப்பட்ட அழிவுகள் வரப்போகிறது என்கிறதை நம்ம யோவான் சொன்னதன் அடிப்படையில நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, எப்படிப்பட்ட அழிவுகள் வரப்போகிறது என்கிறது. அதுல பல காரியங்கள் வரலாற்றிலே ஏற்கனவே நடந்ததை நாம் பார்க்கவும் முடிந்தது. சரி, இந்த காட்சி யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது. அதன் பின்பதாக வேறொரு 2 காட்சிகள் யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே இந்த காட்சி சொல்லப்படுகிறது. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது, யோவானிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிராகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தையும் அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள் என்று சொல்லி இங்கே யோவான் ஒரு ஆலயத்தை குறித்து பார்க்கிறார். ஆலயத்தை குறித்து பார்க்கிறது மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை குறித்து யோவானுக்கு சொல்லவும் படுகிறது அந்த தூதன் மூலமாக. என்ன? நீ முதலாவது இந்த ஆலயத்தை அளக்க வேண்டும், ஆலயத்தை அளக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆலயத்தை மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை அளக்க வேண்டும், பலிபீடத்தை அளக்க வேண்டும், அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆலயம், அதிலே தொழுது கொள்ளுகிறவர்கள், அதிலே உள்ள பலிபீடம், இவை எல்லாவற்றையும் அளக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அளவு எதுக்கு அளக்க வேண்டும்? ஆட்களை எதுக்கு எப்படி அளக்க முடியும்? என்ன சொல்ல வருகிறார்?
ஒரு தேவாலயம், யோவானுக்கு ஒரு தேவாலயம் காண்பிக்கப்படுகிறது. அந்த தேவாலயத்தை நீ அள என்று சொல்கிறார். அதுல ஒரு பகுதியை மட்டும், பிராகாரம், ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிராகாரம், அதை மட்டும் நீ அளக்காதே. அது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கும் எத்தனை ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது? 3.5 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 3.5 ஆண்டுகள் அதிலே மிதிப்பார்கள். அதை அளக்க வேண்டாம், அதை புறம்பாக்கி போடு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எதற்காக கடவுள் இதை அளக்க சொல்லுகிறார்? உண்மையிலேயே இந்த இந்த ஒரு காட்சி யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது அல்லவா? இதற்கு ஒப்பான காட்சி வேறு இதற்கு முன்பதாகவே யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது. ஒரே விதமான காட்சிகள் வேறு வேறு மொழிகளிலே அல்லது வேறு வேறு அடையாளங்களிலே யோவானுக்கு திரும்ப திரும்ப காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் தானியேல் புஸ்தகத்திலே படித்தால் கூட ஒரே விதமான காரியத்தை வேறு வேறு வடிவங்கள்ல காண்பிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். தானியேல் புஸ்தகத்திலே நேபுகாத் நேச்சருக்கு ஒரு சொப்பனம் காண்பிக்கப்படுகிறது. அதற்கான பதிலை தானியேல் சொல்லுகிறார். பொன்னாகிய தலை உடைய பெரிய ஒரு உருவம் என்று சொல்லி அவருக்கு சில காரியங்களை சொல்லுகிறார் அல்லவா? அதற்கு ஒப்பான இன்னொரு தரிசனத்தையும் பின்பதாக பார்க்க முடியும். ஒரு பெரிய மரம் வளர்ந்து நின்றது என்று சொல்லி. இப்போ இந்த 2 தரிசனங்களுமே ஒரே ஒரு அர்த்தத்தை உடையவதான், ஆனால் வேறு வேறு தரிசனங்கள். அதே போலதான் யோவான் இங்கே சில காட்சிகள் பார்க்கும் போது ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வேறு வேறு காட்சிகளை பார்க்க நேரிடுகிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கே ஆலயத்தை அளக்க சொல்லுகிறதும், இங்கே ஆலயத்தை அளக்க சொல்லுகிறது. ஆலயத்திலும் முழு பகுதியையும் அளக்க சொல்லாமல் ஒரு பகுதியை அளக்க கூடாது என்றும் சொல்லுகிறார். மொத்தத்திலே இந்த அளவீடு என்பது பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே செய்யப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எதற்காக அளவீடு செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு யுத்தம் அல்லது ஒரு ஆபத்து, அந்த ஆபத்து வரும்போது அதிலிருந்து மக்களை காப்பாற்றும் வண்ணமாக ஒரு அளவீடு எடுப்பார்கள். அந்த அடிப்படையிலே பல வேளைகளிலே நாம் அளவீடு செய்வதை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே கூட சில அளவீடுகள் நாம் பார்க்க முடியும். ஆபகு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கடவுள் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாக இருந்தது. இங்கே கடவுள் பூமியை அளந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஏன் அப்படி அளந்தார் என்று சொல்லப்படுகிறது? நீங்கள் முன்பும் பின்பும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கு ஒரு ஆபத்து சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளை கரைய பண்ணினார், பூர்வ பர்வதங்களை சிதறடிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு ஆபத்து, கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆபத்து கொடுக்கப்படும் போது அதிலே அங்கு ஒரு அளவீடு காண்பிக்கப்படுகிறது. அப்ப இங்கே கடவுள் ஆலயத்தை மட்டும் அளக்க சொல்லுகிறார். ஆலயத்துக்கு வெளியில் உள்ள ஒரு பகுதியே இருக்கிறது, ஆலயத்தோடு ஒட்டிதான் காணப்படுகிறது, ஆனால் அதை அளக்கக்கூடாது என்றும் சொல்லுகிறார். கடவுளால் இங்க யோவானால் அளக்கப்பட்ட பகுதி அது பலி செலுத்துகிற பகுதி, அது தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதுதான் தேவ ஆலயம். அப்போ அந்த பகுதியை ஆண்டவர் அளக்க சொல்லுகிறார், யோவான் அளக்கிறார். மற்ற பகுதியை அளக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ யோவானால் அளக்கப்படுகின்ற பகுதி மட்டுமே கடவுளுக்குரியவர்கள், அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். மற்ற பகுதியை நீ அளக்காமல் புறம்பாக்கி போடு. அவர்கள் அது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டதவாடியா அவர்கள் 3.5 ஆண்டுகள் அதை மிதிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு சொல்லப்படுகிறது. ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பராகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளக்காமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். அவர்கள் 42 மாதம் என்று சொன்னால் 3.5 ஆண்டுகள். 3.5 ஆண்டுகள் அவர்கள் இதை மிதிப்பார்கள். ஆனால் அவர்கள் அது பரிசுத்த நகரம் தான்,
அதாவது யோவானுக்கு காண்பிக்கப்படுகிற இந்த பகுதி எருசலேம், அவன் வாழ்ந்த அந்த எருசலேம் அந்த நகரத்தை ஒட்டி அவனுக்கு இந்த தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. எருசலேம் நகரம் தான் பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படும். அங்கே ஒரு ஆலயம் காண்பிக்கப்படுகிறது. அந்த ஆலயத்தை மட்டும் அளக்கும்படியாக சொல்லுகிறார். அந்த ஆலயத்தை ஒட்டியுள்ள பிராகாரத்தை நீ அளக்க வேண்டாம். அங்கே புறஜாதிகள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள். அவர்கள் எல்லாம் நீ அளக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அந்த ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களை மட்டும் அளந்து கொள் என்று சொல்கிறார். ஆண்டவரால் பாதுகாப்பு கொடுக்கப்படக்கூடிய இடம் ஆலயம், அதற்கு உள்ளாக இருக்கிறவர்கள் தொழுது கொள்ளுகிறவர்கள், அந்த ஆலயத்துக்குள்ளாக உள்ள பலிபீடம், அது மட்டுமே. அந்த ஆலயத்தோடு ஒட்டி இருக்கிற அந்த பிராகாரம், அது வெளிப்புற, அது வெளியிலிருந்து பார்த்தால் அதையும் ஆலயம் என்றுதான் சொல்வார்கள். அது ஆலயத்தோடு உரிய ஒரு பகுதி தான். ஆனால் அது பிராகாரம், வெளியே உள்ள ஒரு பகுதி. அங்கே அது புறஜாதிகாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை 42 மாதம் அளவும் அவர்கள் 3 ஆண்டுகள் அங்கு அந்த பரிசுத்த நகரத்தை மிதிப்பார்கள். ஆனா அதற்காக அவர்களை எல்லாம் அளக்க வேண்டியதில்லை. இப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்வார்கள் தெரியுமா? அநேகர் கடைசியிலே எருசலேம் நகரத்திலே ஒரு ஆலயம் ஆண்டவர் கட்டுவார், இல்லை என்றால் அந்தி கிறிஸ்து கட்டுவார், அல்லது யூதர்கள் கட்டுவார்கள். அந்த கட்டி அங்கே பலி செலுத்தப்படும். அதன் பின்பதாக அவர்களோடு அந்தி கிறிஸ்து யுத்தம் செய்வான். இப்படியெல்லாம் பல கதைகளை விடுவார்கள். அதை குறித்து எழுதப்பட்டது அல்ல இந்த பகுதி. காரணம், ஆண்டவர் எப்பொழுது இந்த பூமியிலே மனிதனாக வந்து மரித்தாரோ அப்பொழுதே இந்த கட்டிடத்தை ஆலயம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த அந்த யூதர்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் அடியோடு அகற்றினார். ஆலயம் என்கின்ற கான்செப்டே இல்லை. இப்பொழுது புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து மரித்த உயிர்த்தெழுந்த பின்பதாக ஆலயம் என்று சொல்லப்படுவது மனிதர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரால் காப்பாற்றப்பட்டவர்கள். இதைத்தான் நீங்கள் எபேசியர் புத்தகம் படிக்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 21 முதல், ஆகையால் நீங்கள், அதாவது கடவுளால் காப்பாற்றப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள், இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ பவுல் இங்கே தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் தான் ஆலயம், அதாவது இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் தான் ஒவ்வொரு கல்லாக கூட்டி கூட்டி எழுப்பி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படி கட்டப்படுகிற கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள் தான் ஆலயம். அது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் அஸ்திவாரத்தின் மேலாக கட்டப்பட்டு வருகிறது. அது கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறது, மாளிகை போல எழும்பி கொண்டு வருகிறது. இதுதான் ஆலயம். நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல், இயேசு கிறிஸ்து மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறாரா? 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2:5, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நீங்கள் கற்களை போல, ஜீவனுள்ள கல்லை போல கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்லுகிறார். அப்போ ஆலயம் இது யோவானுக்கு அன்றைக்கு உண்மையில அந்த எருசலேம் ஒட்டிய அந்த ஆலயம் தான் காண்பிக்கப்படுகிறது. அது ஒரு சிம்பாலிக்காக காண்பிக்கப்பட்ட ஒன்று. அது எதற்காக? அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு ஆலயம் என்கின்றது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அவர்கள்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வரைக்கும் நுழைய முடியும். அவர்கள் பிராகாரத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் பிராகாரத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் அல்ல,
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழையக்கூடிய ஒரு கிருபையை அல்லது ஒரு உரிமையை அல்லது அந்த ஒரு காரியத்தை, அந்த தடையை, அதற்கு எதிராக இருந்த அந்த தடையை ஆண்டவர் நீக்கி போட்டிருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவன் வீட்டின் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அதாவது நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த புதிய மார்க்கத்தின்படி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக, அதாவது கடவுளுடைய அருகாமையிலே, கடவுளுக்கு பக்கத்திலே போய் சேர முடியும். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போக முடியாது. அதாவது தேவாலயத்துக்குள்ளாகவே எல்லாரும் போக முடியாது, யூதர்கள் கூட. அதற்கும் என்னது, அந்த முக்கியமான யூதர்கள் கூட வெளியே அவர்களுக்கு என்று ஒரு பிரகாரம் இருக்கு, அங்கு அது வரைக்கும் தான் போக முடியும். அதற்கு மேலே லேவியர்கள் கூட உள்ளே வரைக்கும் போக முடியாது. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே போக முடியும். எல்லா நாளும் அது கூட போக முடியாது. அப்படி போக வேண்டும் என்றால் கூட ரத்தத்தை எடுத்து அதை தெளித்து அதையெல்லாம் சுத்தப்படுத்தின பின்பதாகத்தான் போக முடியும். இல்லை என்றால் செத்து விடுவான். அப்போ அவ்வளவு பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, ஆனால் உள்ளே போக முடியாது. ஆனால் இங்கே காண்பிக்கப்படுகிற ஆலயம், ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள், அங்கே பலிபீடம் இருக்கிறது. அப்போ அங்கே பிரவேசிக்க கூடியவர்கள் யார்? அந்த ஆலயம் யார்? அது ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக். யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த ஆலயம் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக். அது புதிய மார்க்கம். இயேசு மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால அந்த புதிய மார்க்கத்துக்கு வழியாக உள்ளே பிரவேசித்தவர்கள். அவர்களை நீ அளந்து பார் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அப்போ புறம்பே கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் 42 மாதம் அங்கே மிதிப்பார்கள். அதை அளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவர்கள் யார்? அவர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் கிறிஸ்தவ அனுபவம் இல்லாதவர்களாகத்தான் புறம்பே இருக்கிறார். அவர்கள் இன்னும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியாது. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு இன்னும் நுழையவில்லை. அப்படிப்பட்டவர்களை நீ அளக்க வேண்டியது இல்லை. அவர்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்? அவர்களும் அவர்களையும் சேர்த்து உள்ளடக்கியதான் தேவாலயமாக தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் தேவாலயத்துக்கு புறம்பானவர்கள், புறம்பே இருக்கிற பகுதி. அது அவர்களுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது. அப்போ இது கடைசி 3 ஆண்டுகளை குறிக்கக்கூடிய ஒரு வசனம் பகுதி. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த கடைசி காலகட்டத்திலே 3 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை குறிக்கிறது. அப்போ அவர்களை நீ அளக்க வேண்டியதில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களை அறியப்பட்டாலும் அவர்களை நீ அளக்க வேண்டியதில்லை. அப்போ ஆண்டவர் ஏன் நீங்க அளக்க சொல்லுகிறார் என்று சொன்னா, யோவானுக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் முன்பதாக தான் ஒரு காட்சியை காண்பித்தார். அந்த காட்சியை காண்பிக்கும் போது அவனுடைய வயிறு எப்படி இருக்கிறது? கசப்பாக இருக்கிறது. அது அதனுடைய அடையாளம் என்ன? ஒரு அழிவை குறித்த ஒரு காட்சி அவனுக்கு அழிவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அதான் சொல்ல போகிறேன். அப்போ அந்த அழிவு மிக நெருங்கி விட்டது. இன்னும் பூமிக்கு இருக்கிற காலம் வெறும் 3 ஆண்டுகள் தான். எப்படி நோவாவின் காலத்திலே பூமியை அழிக்கும் என்பதாக கடவுள் சொல்லுகிறார். இன்னும் இந்த பூமி இருக்க போறது வெறும் 120 வருஷம் தான். 120 வருஷத்துல இந்த பூமி அழிஞ்சு போகும் அப்படின்னு ஆண்டிக்கு பேசினார்லவா? அதே போல இங்க யோவானுக்கு காண்பிக்கப்படுகிற அந்த இப்பொழுது காண்பிக்கிற அந்த காலகட்டம் இன்னும் வெறும் 3 வருஷம் தான் இந்த பூமி இருக்க போகுது. அந்த 3 வருஷத்துல இந்த பூமி அழிய போகுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை யோவானுக்கு காண்பிக்கிறார். காண்பித்து விட்டு சொல்ற அந்த காலகட்டத்துல கடவுள் பூமி அழிக்க போகிறார் அல்லவா? அதற்காக பூமியின் மேல் பல்வேறு ஆபத்துகள் வரப்போகிறது அல்லவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்ன ஆபத்துக்கள் வரப்போகிறது என்று சொல்லி. பல ஆபத்துக்கள் வருகிறதையும் பார்க்கும். இப்போ அந்த ஆபத்துக்கள் வரும் என்பதாக ஆண்டவர் சிலரை முத்திரை போடுகிறார். அந்த முத்திரை போடுகிறவர்களுக்கு கடவுளால் வரக்கூடிய ஆபத்து இல்லை என்கிறதை பார்த்தோம் அல்லவா? அதற்கு ஒப்பான இன்னொரு சிம்பாலிக்கான ஒரு விஷயத்தை தான் யோவான் இப்பொழுது இங்கே பார்க்க.
அப்போ யாரை கடவுள் அளக்கிறாரோ, யார் உண்மையாக தேவாலயமாக இருக்கிறாரோ அவரை அளக்க சொல்கிறார், மற்றவர்களை புறம்பாக்கி போட சொல்கிறார். தூரத்திலிருந்து பார்த்தால் எல்லாம் மொத்தமாக தேவாலயமாக தெரியும், எல்லாரும் கிறிஸ்தவர்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் போல தோற்றம் அளிக்கும். ஆனால் நெருங்கி வந்து பார்க்கும்போது உண்மையான தேவாலயத்தை மட்டுமே கடவுள் அளக்க சொல்லுவார். புறம்பே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸாகத்தான் இருக்கிறோம், கொஞ்சம் க்ளோஸ் தானே, அதனால புறம்பான பகுதி அவர்களை அளக்க வேண்டாம் என்று சொல்லுங்க. இப்ப இந்த கடைசி இந்த 3 ஆண்டு காலத்திலே அவர்களுக்கும் என்னது, கடவுளா தேவனால் வரக்கூடிய அந்த கோபத்தின் விளைவை அவர்களும் அனுபவிப்பார்கள். அதாவது கிறிஸ்தவர்கள் என்கிற பேர்ல இருக்கலாம், ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் என்னது, கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த கோபத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே அவர்களை அளக்க வேண்டாம் என்று சொல்லுங்க. சரி, இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கடைசி பூமி அழிக்க போகிற அந்த 3 ஆண்டு காலம், கடைசி பூமிக்கு இருக்கிற கடைசி அந்த 3 ஆண்டு கால வாய்ப்பு, அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லு. அடுத்த ஒரு காட்சியை காண்பிக்கிறார் யோவானுக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனவே 2 சாட்சிகள் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இங்கேயும் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கடவுளுடைய 2 சாட்சிகள் என்று சொல்லி அவர்கள் 2 வஸ்திரம் உடுத்தவர்களாய், அதாவது எளிமையான உடையணிந்தவர்களாய் தங்களை தாழ்த்துகிறதற்கு ஒப்பாக உடுத்தக்கூடிய வஸ்திரம் தான் 2. அப்போ அதை உடுத்தவர்களாய், அதாவது சணல் நூல் வஸ்திரம், அதை உடுத்தவர்களாய் 1260 நாள். அதுவும் என்னது 1260 நாள் என்று சொன்னாலும் 3 ஆண்டுகள் தான். அதாவது இந்த 3 ஆண்டுகள் இப்போது யோவானுக்கு காண்பிக்கிற காட்சி வந்து கடைசி, இந்த உலகம் அழிய போகிறதற்கு முன்பதாக உள்ள கடைசி 3 ஆண்டு காலம். அப்ப அந்த 3 ஆண்டு காலத்திலே என்ன, இந்த உலகத்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படியாக, காரணம் அந்த நாட்களிலேயே அந்தி கிறிஸ்துவால் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் காண்பிக்கப்பட்டு பெரும் கூட்டம் அவனை பின்பற்றி போவார்கள். அப்படி போவாதவர்களை அவன் மிரட்டி கொலை செய்து அப்படியாகலும் தன் பக்கம் இழுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருப்பான். அதை குறித்து நாம் அடுத்த அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். யோவானுக்கு அந்த காட்சியும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி இருக்கின்ற வேளையிலே கடவுள் என்னது, கடவுளும் தன்னுடைய அற்புதத்தை காண்பிக்க வேண்டும். அந்த கிறிஸ்து மட்டுமல்ல அற்புதம் செய்வான், கடவுளும் என்னது அற்புதத்தை செய்யும்படியாக, கடவுள் அதை நிரூபிக்கும்படியாக, கடவுள் பட்சத்திலே கடவுளுடைய வல்லமையை நிரூபிக்கும்படியாக, கடவுளுடைய செய்தியை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் 2 பேரை அனுப்புகிறார். அவர்கள் உலகமெங்கும் சுற்றித்திருந்து 3 ஆண்டு காலம் சத்தியத்தை பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் நம்பத்தக்கதாக, அவர்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள், அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை கொடுக்கப்படுகிறது. அவர்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, அப்போ இவர்கள் அவர்களுக்கு எதிராக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள் அல்லது கள்ளப்போதர்கள் அல்லது இந்த உலகம் எதிரடையாக ஏதாவது செயல்பட்டால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம், அவர்களுக்கு எதிராக இவர்கள் உண்மையை பேசுகிறவர்கள் என்கிறதை நிரூபிக்கும் விதமான அதிகாரம் இவர்களுக்கு இருந்தது. அதை தங்களுடைய அந்த அளவுக்கு அற்புத சக்தி பெற்றவர்களாக கடவுள் 2 பேரை அனுப்புகிறார் உலகம் முடிய போகிற காலகட்டத்திலே, கடைசி 3 ஆண்டு காலத்திலே. ஆனாலும் அந்த 3 ஆண்டு காலம் முடிய போகும்போது அவர்கள் பூமி எங்கும் சுற்றி திரிந்து சாட்சியை சொல்லு, கடவுளை குறித்து, கடவுள் வரப்போகிற அந்த அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கடைசி கட்டத்திலே மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதை சொல்லி முடித்திருக்கும் போது, 3 ஆண்டு காலம் உலகம் எங்கும் சுற்றி திரிந்து சொல்லி முடிக்கும் போது அந்தி கிறிஸ்து வந்து இவர்களை கொன்று போடுகிறார். பாருங்கள், அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்கள் கொல்லப்படுகிறார். இவர்கள் எவ்வளவுதான் அற்புதம் செய்திருந்தாலும், எவ்வளவுதான் வல்லமையுடையவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் நியமித்தது அவர்களுக்கு 3 ஆண்டு காலம். அதற்கு பின்பு மனம் திரும்பாதவர்கள் என்னது, அதுக்கு அடுத்து வாய்ப்பில்லை என்று சொல்லி அவர்களுக்கான அந்த காலம் நிர்ணயிக்கப்பட்ட என்பதாக, சரி அவர்கள் கொல்லப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரே விட்டு விடுகிறார். அதன் பிறகு 3 நாட்கள் அந்த அவர்களுடைய உடல் பூமியிலே எல்லாரும் பார்க்கிறார்கள்.
எல்லா மனிதர்களும் பார்க்கத்தக்க விதத்தில் கிடக்கிறது. அதை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம். இவர்கள் என்னமா இவர்கள் தான் உண்மையானவர்கள் போல, இவர்கள் தான் கடவுளிடத்திலிருந்து வந்தவர்கள் போல பேசினார்கள். ஆனா என்னது, எங்களுடைய தலைவர் ராஜா, இவருக்கு முன்பாக என்னது அவர்களால் நிற்க முடியவில்லை, எங்களுடைய ராஜா தான் உண்மையானவர் என்று சொல்லி, அல்லது எங்களுடைய போதகர்கள் தான் உண்மையானவர்கள் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தினாலே ஒருவர் கிஃப்ட் அனுப்புகிறார்கள், சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நடக்க போகிறது என்னவென்றால் 3 நாட்கள், வெறும் 3.5 நாட்கள் தான் அவர்களுக்கு அந்த சந்தோஷம். அதற்குள்ளாகவே அடுத்த என்ன, அவர்களுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்கிறார். மரித்தவர்கள் உயிர் தெழுந்து எங்கே போகிறார்கள்? காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்து பயந்தார்கள். அப்போ வெறும் அந்த 3.5 நாட்கள் மட்டும்தான் அவர்களுடைய அந்த சந்தோஷம் நிலைநின்றது. அதற்கு உடனடியாக அவர்கள் என்ன, மரித்தவர்கள் உயிர்த்தார்கள். உயிர்த்து இங்கு ஏறி வாருங்கள் என்று சொன்ன உடனே அங்கே போனார்கள். அதன் பின்பதாக நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உலகம் உடனடியாக அழிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி எதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. அப்போ இப்பொழுது 2ஆம் ஆபத்து கடந்து போயிட்டு இன்னும் ஒரு ஆபத்து இருக்கிறது. அதோடு என்னது, பூமி மொத்தம் முடிய போகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதி என்ன பின்பதாக என்ன நடக்கும் என்கிறதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற போது நடக்கக்கூடிய காரியம் தேவனுடைய ரகசியம் நிறைவேறப் போகிறது. அதை குறித்து நாம் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.